ஹாய் கைஸ், நம்ம தமிழ் வச்ச வின்லாஸ் சகால எபிசோட் 38 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆர்னைட், அப்போ இதுதான் அந்த கெட்டிலோட பண்ணையா? என்னால நம்பவே முடியல. அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் சில நாள் நடந்து வர தூரத்துல தான் இருந்திருக்கீங்க. ரொம்ப இழைச்சு போன மாதிரி இருக்க. இருந்தாலும் இன்னும் ரொம்ப அழகா இருக்க. முன்ன விட அழகா இருக்க. அவ்வளவு ஷாக்கா பாக்குறான். என்ன இவன் சந்தோஷமா வருத்தமா கலந்த மாதிரி நம்பவே முடியல. இல்ல இப்படி பேசுறான்றது பாக்குறாளா? நம்மளுக்கு தான் ஷாக்கு. வைஃபா அப்படி ஜால்டி எப்படி இருக்கா? அவ கண்டிப்பா பெருசா வளர்ந்துருப்பாள்ல. பையன் வரதா? பசங்க இருப்பாங்களோ? என்னடா நடக்குதுங்க? கார்டர் இந்த ஸ்னேக் வர இருக்கான். இஜால்டி வந்து ஏன் கூட வா. நம்ம வீட்டுக்கே போயிடலாம். நம்ம மூணு பேரும் சந்தோஷமா இருக்கலாம். மூணாவது ஆள் எங்க முதல்ல? நம்ம வீடா? அவன் கைய பிடிக்காத ஹர்னட். அவன் கைய பிடிச்ச அவனை கொன்னுடுவேன். உதறிய பேசணும்னா முதல்ல கூட்டிட்டு போ. இவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இவன் ஆளுங்க பின்தொடர்றாங்கன்றதை இவன் மறந்துட்டான்னு நான் நினைக்கிறேன். இவன் தான் அந்த லிசார்ட கொண்டாங்கிறது உண்மைதானே? ஆமா, அவன் மண்டைய பொழந்து கொன்னான். ஓ, அப்படியா? மரண தண்டனை தான். ஆர்னிடுங்கிறது கடத்திட்டு போகிறதுக்காக வந்திருக்கான். ஓ, உயிரை கொடுத்தாவது காப்பாத்து. சரி, நீதான் கேட்டல. நானா இருந்தா நீ என்ன பண்ணுவ? உன்னை கொன்னுடுவேன். வேண்டாம் கார்டர், பாத்திகார திரும்ப பண்ணாதீங்க கார்டர். கண்ட்ரோலே இல்லை. நீ என்னடா பண்ற? ஹெல்ப் பண்ண பாக்குறான். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு நமக்கு எதுவுமே தெரியாது. நீ இப்போ நம்மளோட ஸ்னேக்க தாக்க போறியோ என்ன? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெளிவா தெரியும். ஆன்ஹேரோட புருஷன் அவளை காப்பாத்த வந்திருக்கான். அவ விடுதலை ஆகணுங்கிற ஆசை உனக்கு இல்லவே இல்லையா? சொல்லு. முதல்ல பொறுமையா இங்க என்ன நடக்குதுன்னு பாரு, புரியுதா? இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு நீ என்னடா அவளே டவுட்டா தான் இருக்கறா கொஞ்சம். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு குழப்பமா பாக்குறாது. ஆனா ஈனா, நான் உன்கிட்ட சொல்ல வர்றது அது இல்ல. உன்னால ஒருத்தரை கொல்ல முடியுமா? அவங்க விருந்தாளியோ இல்லனா வேற ஒருத்தரோ. இந்த கோடாரிய பயன்படுத்தி உன்னால ஒரு உயிரை எடுக்க முடியுமா? இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நேரத்துல நான் என்னதான் பண்ணணும்? இது ஒரு நல்ல முடிவு தான் தார்ஃபின். நீங்க ரெண்டு பேரும் அங்கேயே அமைதியா இருந்து எங்களை பாருங்க. இவரை நான் உயிரோட புடிச்சு காட்டுறேன். நான் இப்போ கேள்வி கேட்டு இவன் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். பார்த்து ஜாக்கிரதை தலைவா, அவன் ரொம்ப பலசாலியா இருக்கான். அப்படி யாருக்கு? சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லு. வெறி பிடிச்சுக்கிறான். இவனை உயிரோட பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இவனை கொன்னுடுங்க. நீ நம்ம சோஃபால பத்துங்கிற மாதிரி பத்துனுங்கிற. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இது வெறும் பயிற்சி மட்டும்தான். நீங்க இவ்வளவு பேர் போனீங்கல்ல, அவனை உங்களால அடிக்க முடிஞ்சதா? இல்ல, அது வந்து எங்களால முடியல. அவனுக்கு அடிபட்டு இருக்கு. காயப்பட்ட ஒருத்தவங்க கிட்ட போய் 3 பேர் தோத்து வந்திருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல?
ஆமாம் அடிப்பட்டே இப்படிறான் இன்னும் நல்லா இருந்தா வெத்தலை அடிச்சிருக்கான் அவ்வளவுதான் முடிஞ்சது. அடிக்கிறான் வெட்ட மாட்டான் ரெண்டு பேரும் இங்க வாங்க. என்ன ரெண்டு இவனை அடிக்க கட்டி போட்டு வைங்க. ஏற்கனவே ரொம்ப அடிபட்டிருந்தேன். தலைவரே இருந்தாலும் அவ்வளோ பெரிய உடம்புக்கு இவ்வளோதானா அப்பா உடம்பு ஃபுல்லாக காயம். இப்போ எங்கே பார்த்தாலும் ரத்தமாப்பா இருக்கு. இல்லையா இருந்த வெறிக்கும் ஆளுக்கும் அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சு. பேசாம வா. அஜாகிரதையா இருந்துடாதீங்க. அவனை சுத்தி எப்போ ஒரு 5 பேர் காவலுக்கு இருக்கட்டும். அப்புறம் கிஜானாவுடைய மாமாக்கு சொல்லிடு, சந்தேகப்படுற மாதிரி ஒரு ஆளை பிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு. சரி சொல்லிடுற. சரி, நீங்க 2 பேரும் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு தோணுது. ஆனா அடிமைகள் சொன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. அவனை நீங்க போக விட்டுருக்கலாம்ல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட ஆளுங்கள்ல ஒருத்தன் அவன் கொண்டு இருக்கான். இன்னும் பல பேரை கொண்டு இப்போ நீ இருக்கான்னு கடத்தி வச்சு வேற என்ன பண்ணுவான்? அது மட்டும் இல்ல, முதலாளியே கொல்லணும்னு நினைக்கிறான். இப்ப முதலாளிக்கு பிடிச்ச ஹேர்னடியும் கடத்திட்டு போகணும்னு நினைக்கிறான். அப்படிப்பட்ட ஒருத்தவனை என்னால சும்மாலாம் விட முடியாது. நீங்க அவன் குடும்பத்தை பிரிக்கலாம், கடத்தி வைக்கலாம். ஆனா அவங்க பண்ணா மட்டும் இதை சொல்றாங்க. அவன் முதலாளிக்கு உண்மையாக இருக்க அவ்வளோதான். அவனை மறந்துடு ஹேரனேட், அதுதான் உனக்கு நல்லது. அவன் உன்னுடைய புருஷன் கிடையாது. எங்கிருந்தோ தப்பிச்சு ஓடி வந்த ஒரு அடிமை. அப்போ இங்கே வந்து லவ்வாக இருக்குமோ? இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க எதுவும் தலையிட வேண்டாம். தாத்தாவை நல்லபடியா பாத்துக்கோங்க. ஒருவேளை இங்க இருந்தா எல்லாரும் அடிமை தான், அப்படி பார்க்காதன்னு சொல்றாங்க. நீதானா? ஈனா கொஞ்சம் பொறுமையா இரு. ஈனர் உட்காரு. ஏய் ராத்திரி சாப்பாட்டுக்கான நேரம் வந்துருச்சு. இருந்து சாப்பிட்டுட்டு போ, சரியா? உங்களுக்கே தெரியும், ராத்திரி நேரம் இருட்டா தானே இருக்கும். நாம அவனை எப்படியாவது கோட்டைக்குள்ள போய் அந்த கார்டரை விடுதலை பண்ணிடலாம். சும்மா விட்டோம்னா உன் புருஷ தலையை அவங்க வெட்டிடுவாங்க. உதவி பண்றேன்னு சொன்னதுக்கு நன்றி. சில விஷயங்களை நம்மளால மாத்த முடியாது. அந்த மாதிரி நேரங்கள்ல எதுவும் செய்யாம இருக்கிறது தான் நல்லது. இருமா மாத்தத்துக்கு கவுண்டி இந்த வரோம். பிரச்சனைகள்ல நீ மாட்டிக்கிறத நான் விரும்பல ஈனார். இங்க பாரு ஈனார், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ கார்டரை காதலிக்கலையா? அவர் மேல உனக்கு பாசம் இல்லையா? இருக்கு. எங்க பெத்தவங்க தான் எங்களுக்கு இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணி செஞ்சாங்க. அவர் என்கிட்டயும் என் பையன் கிட்டயும் ரொம்பவே அன்பா இருந்தாரு. அப்ப போலாம். சும்மா உட்காந்து என்ன பண்ண? ஸ்னேக்கோ இல்ல அவங்க ஆளுங்களோ மோதி இருப்பா பாத்துறலாம். முழுசா கேளு. சொல்றத கேளு, வா சொல்லு. தோர்ஃபென், உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது. தோர்ஃபென், காவல் காக்குறவங்கள நான் பாத்துக்கிறேன். அந்த இதை சமயத்துல பத்தி நீங்க அ, நீங்க இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட பையன் பானைகளால ரொம்பவே மோசமா இறந்து போனா.
கேட்டுட்டு தான் இருக்காரா? என்னோட கடந்த காலத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சம்பவம் ஆயிருக்கு. ஃப்ளாஷ்பேக்கா? நாங்க ஸ்வீடன்ல ஒரு அழகான கிராமத்துல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். பெருசா வசதி இல்ல, எதுவும் இல்லாம கஷ்டமும் படல. இவனாவது என் பையனுக்கு 1 வயசு இருக்கும்போது காட்டுக்குள்ள ரொம்பவும் ஒரு அடர்த்தியான பகுதியில அங்க ஒரு குளம் இருந்தது. அங்க இருந்த ஒரு இரும்பாலதான் இந்த எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது. பல பேர் அதை தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு அதுக்காக சண்டை போட்டாங்க. அதுல கார்டரோட நண்பர்களும் இருந்தாங்க. அவங்க கார்டர் கிட்ட உதவி கேட்டாங்க. அவனும் கிராமத்து மக்களை ஒண்ணு திரட்டி பேசினான். அந்த பிரச்சனையில கலந்துக்கலாமா வேண்டாமான்னு. ஜெயிச்சா அந்த இரும்ப கைப்பற்ற முடியும்னு நினைச்சாங்க. ஆம்பளைங்க எல்லாரும் சண்டையில பங்கு பெறலான்னு முடிவெடுத்தாங்க. பொம்பளைங்க எல்லாம் இந்த முடிவை கேட்டு ரொம்பவே அதிர்ந்து போய் இருந்தோம். எல்லா ஊர்லேயும் தான். சண்டைக்கு தேவையான பானை, அருவாள் மாதிரியான ஆயுதங்கள் எல்லாம் எல்லாமே எங்க கிராமத்துல இருந்தது. ஊர் ஆம்பளைங்க கூடி எடுத்த முடிவை பொம்பளைங்களால மாத்த முடியல. ஆனா அவங்களோட முடிவை மாத்துற சக்தி அங்க இருந்த பெண்கள் எங்க யாருக்குமே இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க கார்டர். நம்ம கிட்ட என்ன இப்ப இரும்புக்கு பற்றாக்குறையாவா இருக்கு? அதான் நிறைய இருக்கு. நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயத்துக்காக எதுக்காக சண்டை போடணும் சொல்லுங்க? ஆர்னேட், நமக்கு அது தேவை. மேற்கு பகுதியை சேர்ந்த இங்கேவ் லட்சியமான மனுஷன். அவன் கைகளுக்கு மட்டும் இந்த இரும்பு போயிடுச்சுன்னா அப்புறம் அவன் எல்லார் தலைமையிலையும் ஏற ஆரம்பிச்சிடுவான். நம்ம கிராமத்துக்கும் நிறைய செல்வம் வந்து சேரும். உங்க 2 பேருக்கும் நிறைய பணம் கிடைக்கும். ஜால்தி, உங்க அப்பா உன்னை பாதுகாக்கிறதுக்காக சண்டை போட போறேன், சரியா? எனக்கு சுத்தமாவே புரியல. பிடிச்சு இழுக்காத, வலிக்குது. அவர் எங்க கூட இருந்திருந்தாலே எங்களை பாதுகாத்து இருந்திருக்க முடியும். அந்த ஊர்ல இருந்த எல்லா ஆண்களும் போருக்கு போயிட்டாங்க. அப்புறம் வீட்டுல இருந்த பெண்களையும் குழந்தையும் பாத்துக்க நாங்க மட்டும்தான் இருந்தோம். சில வாரங்களுக்கு அப்புறமா கப்பல் வர்றதை பார்த்தோம். எங்க வீட்டு ஆண்கள் எல்லாரும் திரும்ப வராங்கன்னு நினைச்சோம். எத்தனை பேர் வந்தாங்க? ஆனா இவனுங்களா? அது அவங்க இல்ல. எங்க வீட்டு ஆண்கள் எல்லாம் போருக்கு போனப்ப எங்க மேல தாக்குதல் நடந்தது. வீடுகளை எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாங்க. எங்க ஆளுங்க எல்லாரையும் கொண்டுட்டாங்க. பெண்கள் எல்லாரையும் கப்பல்ல ஏத்தி கூட்டிட்டு போனாங்க. எல்லாரையும் பிடிச்சிட்டு போனாங்க. அதெல்லாம் நான் என் பையனை இழந்துட்டு கொண்டுட்டானே. இதெல்லாம் இவன் வேடிக்கை பார்த்துருக்கான் சின்ன வயசுல.
எனக்கு அவரை பார்க்கறதுக்கே பயமா இருந்தது. அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களால அவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாரு. தெளிவா இல்லை. அது அவரை அதிக அளவு மாத்திருக்கு. அவர் ரொம்ப மாறிட்டாரு. புயல் மாதிரி இருக்காரு. இந்த தடவை நான் என் குழந்தைய போருன்ற புயல்ல இருந்து நான் என் குழந்தைய காப்பாத்தி ஆகணும். வேற வழி இல்ல. குழந்தையா? என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வந்தது நான் கர்ப்பமா இருக்கேன்னு. இந்த குழந்தை நம்ம முதலாளி கெட்டலோடது. இது அவருடைய குழந்தை தான். இந்த குழந்தைய பத்தி தெரிஞ்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ரொம்ப நாளாவே குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாரு. இந்த வயல்ல என்னால நிம்மதியா சந்தோஷமா ஆரோக்கியமா ஒரு குழந்தைய வளர்க்க முடியும். அதனாலதான் சொல்றேன், ஈனார் இந்த பிரச்சனையெல்லாம் முடிகிற வரைக்கும் அமைதியா இரு. சுச்சுவேஷன் அமைதியாக இல்லையே. பையனுக்கு இப்படி பண்ண ஊருக்கு வந்து சேவை செஞ்சுனுங்கிறான். இதுதான் கொடுமை. நீ புயல் கடந்து போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கன்னு நினைச்சேன். ஒரு நேடு நான் பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தீங்களா? பெரிய முதலாளி அது வந்து நான் மொத்தமா சுயநினைவு இழந்து சித்தம் கலங்கி போய் இருக்கேன்னு நினைச்சியா? நான் இன்னும் சுயநினைவோட தான் இருக்கேன். என்ன குறைச்சி எடை போடாத. நான் அவரோட காயத்துக்காவது மருந்து போடலான்னு நினைச்சேன். நான் இனிமே அவரை திரும்பவும் சந்திக்கவே கூடாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் இப்படி? ஒரு தடவை நானும் பிரச்சனை தானா சரியாகிட்டோன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னால எதையும் மறைக்க முடியாது. அதில் நான் மோசம். 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதை இது. அப்ப நாங்கெல்லாம் ஒரு கிராமத்துல சந்தோஷமா இன்னொரு வாழ்ந்துட்டு flashback-ஆ? இருந்தோம். ஐயா, என் பையன் கிட்டிலும் எங்க கிராமத்துல இருந்த ஒரு அழகான பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புனாங்க. ஆனா ஒரு நாள் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த இபின்னு ஒருத்தன் வந்தான். அவன் ரொம்பவே பலசாலி, சக்தி வாய்ந்தவனும் கூட. அவனும் அந்த பொண்ணை விரும்புறதா சொல்லி பிரச்சனை பண்ணான். வேற வழியே இல்லாம ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டேன். அவளை பாதுகாக்க கிட்டில் சண்டை போட தயாராக இருந்தான். ஆனா அந்த நேரத்துல எங்களுக்கு அதிக அளவு பலம் இல்லை. எங்கள்ல பல பேருக்கு இபிய பார்த்தாலே பயம் கூட சொல்லலாம். அவனை எதிர்த்து நின்னா நம்ம மொத்தமா அழிஞ்சிடுவோன்னு கூட நினைச்சாங்க. அதனால அவனுக்கு அடிபணியலான்னு நான் முடிவெடுத்தேன். அப்ப எனக்கு வேற வழி தெரியல. வீரமான யாருக்கு இது தெரிஞ்சாலும் எங்களை கேவலமா நினைப்பாங்க. எங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பொண்ணை நாங்க அடமானம் வச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்கள வச்சு காப்பாற்றிக்கினீங்க. வெளியே வீரன்.
தேவியோட பணத்து மேலையும் அவனோட சொத்துக்களை பார்த்து பொறாமப்பட்ட ஆளுங்க அவனை கொன்னுட்டாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு அவசர அவசரமா அங்க ஓடி போய் பார்க்கறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்க. ஏன் எதனால எப்பவுமே இப்படியே நடக்குது? பலசாலிங்க மட்டும்தான் வாழ்ற காலம். நீ புயல் கடந்து போக காத்துக்கிட்டு இருந்தா கூட அது உனக்குள்ள ஆறாத காயங்களை ஏற்படுத்திட்டு தான் போகும். அதனால ஏற்படுற தழும்புகள் என்னைக்குமே மறையாத. என்ன மன்னிச்சிடுமா, என்னால உனக்கு உதவ முடியாம போச்சு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எனக்கு பர்டிகுலராக இந்த எபிசோடு மட்டும் சொல்கிறேங்க. இது வந்து எப்படி தெரியுங்களா, நைட்டில் இதெல்லாம் கேட்டால் அப்படியே கதை கேட்டுன்னு தூங்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை. அது கொஞ்சம் மொக்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி சொல்லிட்டேன்னா இப்போ ஹீரோக்கு மட்டும்தான் இந்த வழியெல்லாம் பார்த்தா இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்போமா, இன்னொருத்தருக்குன்றப்போ அது ஒன்றுமே இல்லையான்ற மாதிரி ஆகிடும். இப்போ ஹீரோ இதேமாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொன்னால் அவனுக்கு இந்த மாதிரி தான் நடந்துச்சு, இப்போ ஈனாருக்கும் இதே தான் நடந்துச்சு, அவன் சொல்கிறப்போ அது இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறோம். அதே அங்கே இருக்கிற ஒரு அடிமை பொண்ணு அப்படின்றப்போ அது நம்மளுக்கு வேற மாதிரி பார்ப்போமா, அதுவும் அதே பெயின் தானே. இப்போ அவருக்கும் அதே தான் நடக்குது, அந்த தாத்தாவுக்கும் அதே நடந்து தொடர்ந்து அதே தான். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, தனக்கு அது நடந்துச்சு, அந்த வலி தெரியும். திரும்ப நம்ம வந்து ஒரு ஊரை வளர்க்குறப்போ நாகரிகத்துக்கு வரும்போது திரும்ப நம்மளும் அதே தான் பண்ணுறோம். இன்னொரு ஊரை அழித்து அங்கேருந்து ஆளுங்களை கூட்டின்னு வந்து தான் இங்கே பண்ணுறோம். அப்போ என்ன வித்தியாசம்? அதே தான் திரும்ப திரும்ப நடக்குது. அப்போ அவங்கள்ட்டேருந்து இது பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கல, இப்படி பண்ணால் தான் வாழ முடியும்னு கற்றுக்குறாங்க. பலம் இருந்தால் தான் வாழ முடியும், இல்லைனா நம்ம அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஒரு அடிமைலாம் எடுத்துகிட்டு வந்து இப்படி விவசாயம் பண்ணி அது பண்ணி அதெல்லாம் பண்ணால் தான் வந்து ஊர் உருப்படும்ன்றாங்க. நம்ம இறங்கி செய்யறதுக்கு ரெடியாக இல்லை, ஏன்னா நம்மளாம் வீராங்க, நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதை எங்கே இருக்குன்னா, அது அந்த பொண்ணுங்களை இது பண்ணி இந்த மாதிரி அமுச்சு விட்டு தான் அந்த மரியாதையும் கௌரவத்தையும் காப்பாற்றிருக்கோம். ஆனால் வெளியே பார்க்கறதுக்கு நம்மளாம் வீரங்க அப்படின்னு மீசையை முறுக்கி விட்டுக்கிறது. உள்ள நடக்கிறதுலாம் பார்க்க அந்த அந்த இடத்துக்குலாம் அந்த பொசிஷனுக்கு இவ்வளோ தக்க வச்சுக்கிறதுக்கு இவங்க என்னடாலாம் பண்ணியிருக்காங்கன்னா இப்படி தான் இருக்கும் செயல்லாம். எல்லாமே அந்த பழைய இதுக்கு நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா எல்லாமே இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம படிக்கும்போது மட்டும் கம்பீரமாக இருக்கும் எல்லாமே, அப்பா என்ன வீரங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும். உள்ள ஆனால் இவங்கெல்லாம் எப்படி அந்த ஆட்சி பிடிச்சாங்க, இத்தனை வருஷம் எப்படி சர்வே பண்ணாங்க பார்த்தா அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி செயல்கள்லாம் சிலது இருக்க தான் செய்யும். கேட்டால் அப்படி தான் வாழ்க்கை முறை, வேறு வழி இல்லை, அப்படி தான் செஞ்சாகணுன்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பொண்ணு அந்த மாதிரி அமிச்சாரு, சரி இங்கே அது பாதுகாத்துக்காக அமிச்சாரு, சரி அங்கே போயாவது வாழ்ந்துச்சான்னு பார்த்தா அவனுக்கு ஒரு பாகம் இருந்தால் அதுவும் போச்சு. அதுக்கு இங்கேயே இருந்து என்ன பண்ணியிருந்துருக்கலாமே, நம்ம காப்பாற்றி இருந்திருக்கலாமேன்றது தான். அந்த உறுதியே இல்லைனா அப்புறம் நீங்கள் எங்கே இருந்துன்றது தான். இப்போ உங்களுக்கும் அதே தான் நடக்க போகுது. இப்போ கண்ணுட்டு வரான், அதாவது அவங்க அந்த ஒய்ஃப் சொன்ன கதை வந்து இவர் போகாமல் இருந்தால் அது நடந்தே இருக்காது, அதனால தான் அடிமைப்படுத்தி நாங்களாம் போனோன்ட்டு. இப்போ அது பண்ணலனாலும் அந்த இரும்பு மொத்தத்தையும் எடுத்து அந்த கிராமத்தை அடிமைப்படுத்தி அதே தான் பண்ணியிருக்க போகிறாங்க. நீங்கள் பண்ணாலும் பண்ணலனாலும் அதுதான். ஸோ அப்படி யோசிச்சது அந்த பொண்ணோட இதுலேருந்து யோசிச்சு பார்த்தா அதுவும் வழி தானே. குழந்தை இருக்குது, இப்படி பார்த்துக்கலாம், நம்ம போக வேணாம், வீண் வம்பு இழுக்க வேணாம்னு சொல்லியும் போய் இப்படி நடந்ததுக்கு காரணம் எங்கள் ஹஸ்பண்டும் ஒரு காரணம் தான்ன்றது தான் அவள் எடுத்துக்கிட்டது. எனக்கு இந்த பக்கம் ஈனார் பக்கத்துக்கு அவ்வளோ பாவமாக இருந்தது. ஏற்கனவே ஹஸ்பண்ட் இருக்கான், ஒரு குழந்தை இருந்து அது இறந்துச்சுன்றதே வலி. திரும்ப வந்து முதலாளி ஒரு குழந்தை வேற சுமந்துட்டு இருக்கான்றப்போ இன்னொரு வலி. ஆனால் அவன் லவ்லேருந்து அவன் பின்வாங்கவே இல்லை. ஏன்னா என் லவ் போயிடுச்சு, நான் விரும்பினேன் அப்படின்றப்போ உடையில எதுவுமே ஆகலை. அவள் லவ்வாவது சக்ஸஸ் ஆகட்டும், அவங்களாவது போட்டோம். நான் நினச்சது அவள் இங்கேருந்து தப்பிச்சு போனால் போதும், அவளும் நிம்மதியாக வாழணும்னு நினச்சேன், அவ்வளோதான். அது நான் பண்ணால் என்ன, அவங்களே பண்ணிக்கிட்டா என்ன, தப்பிச்சாவது போட்டோம், அதுக்காவது ஹெல்ப் பண்ணுறேன். அப்பயும் அதே லவ்வில் இருந்தான் பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து அவன் லவ் பண்ணான்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அப்படி பார்க்கும்போது அப்படி இருந்தால் கூட டோர்ஃபின் கேட்டாலும் எனக்கு லவ்லாம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா லவ் இருந்தால் இப்போ பார்க்கும்போது அவ்வளோ ஷாக் ஆகிருப்பேன், ஒரு மாதிரி ஆகியிருப்பானே, எதுவுமே ஆகலை. ஒரு ஃப்ரெண்டை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் அடுத்த நிமிஷமே அவனை போய் காப்பாற்றணும்னு ஓன மாதிரி இருந்துச்சு. அது லவ் தானப்பா. அது
எப்படி சொல்றது? இப்போ அந்த பொண்ணு மேல ஒரு தனி கேர் வருது. அந்த கேர் பேர் அது என்னன்னு சொல்றது? அது லவ்ன்னு தான் அது சொல்லணும். நல்ல வைப் இருக்கு 2 பேருக்குள்ள. ஒரு ம். பேசிக்கிட்டாங்க, நல்லா பழகுனாங்கன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா வரும்ல. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருக்கலான்ற மாரி தோணுச்சு. அது எல்லாரும் தான் இருக்கிறாங்க. அடிமை எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. குறிப்பா இந்த இங்க பொண்ணு அங்க தானப்பா மேலயா? இவங்க ஃபர்ஸ்ட் ம். டைம் அந்த பொண்ண இவன் தான் பார்த்தான் வரும்போது. அப்புறம் பக்கத்துலயே இருக்கு அந்த பொண்ணு. அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்கிறாங்கன்னும்போது, அந்த பாண்டிங் வரதானே செய்யும். ஸோ அப்படிதான் நீ கூட்டிட்டு வந்தது போல. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாட்டு வண்டியில அப்படிதான் கூட்டின்னு வந்து ம். இவ்வளோ வன்முறை பண்ணி அந்த குழந்தைய கொன்னு அவ கண்ணு முன்னாடி இப்படி கூட்டின்னு வரனால தான் அப்படி வந்திருக்கா. ஆனா, இங்க வந்துட்டு கொன்னவங்களுக்கே வந்து அவங்களுடைய அப்பாக்கே வந்து சேவை செஞ்சுன்னுக்கிறா. எப்படி வலிக்கும் அது. ஆனாலும் அத காட்டிக்கல. ஸோ அவனுடைய குழந்தைய இப்ப நான் சுமக்கிறேன்ல, இப்ப பாதுகாப்பாங்கல்ல, இப்ப இது பண்ணுவாங்களான்னு இவன் நெனச்சுன்னுக்கிறான். இப்ப அதுக்கும் ஆப்பு வைக்கிறதுக்கு இதோ இன்னொரு ஊர் வருது. ஸோ அது நிம்மதியே கிடையாதுல்ல. நீங்க இது இப்போ நடக்கிறது தான் நிரந்தரம்னு இவங்க நெனைக்கிறாங்க. ஆனா அது எவ்வளோ நேரத்துக்குன்னு யோசிச்சே பார்க்க மாட்டேன்றாங்க. இன்னொரு ஊர் வராதா? நீங்க பகை வளர்த்த ஊர் வராதா? இல்ல நீங்க சந்திக்கிற இதுக்கு முன்னாடி பண்ணி வச்சுட்டது வராதா? இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு ஊர் இருக்குன்னா, அத அட்டாக் பண்ண வராதா? இது நடந்துட்டே தான் இருக்கும். ஸோ அவங்கவங்க வேலைய அது இப்போ வந்து நியாயம்னு எதனா பேச முடியுமான்னா எதுவுமே இல்ல. ஏன்னா நீங்களும் அதான் பண்ணிட்டு வந்துறீங்க. பேசவும் முடியாது. இத தான் வந்து அஸ்கலாடு சொல்லிட்டே இருப்பான். ஒரு ஊர் அழிச்சப்போ இதே ரீசன் தான் சொன்னான். அவங்க வந்து கேட்டாங்க, "இப்படி பண்றியே, நீலாம் வந்து சாத்தான், நீ வந்து அழிஞ்சு போயிடுவடா. நீலாம் வந்து கடல்ல போய் சரணடையவே முடியாது." அப்படின்னு பேசுறப்போ, "நீ என்னடா பண்ணிட்டு இந்த ஊர இது பண்ண? எப்படி கேப்சர் பண்ணன்னு?" கேட்குறப்போ அவன்ட்ட பதிலே இல்ல. ஓகேங்க. இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.